ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. மனைவி இறக்கும் தருவாயும் வந்துடுச்சு. மனைவி கணவன் கிட்ட கேட்குறா, சத்தியம் வாங்குறா. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணா நான் உன்னை அப்பப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன், ஆவியா பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெண்ணும் இறந்து போயிட்டா. 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அவன் ரொம்ப சோகமாக வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை என்னவோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். 1 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு சந்திச்சான். ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக பேசுனாங்க, பழகுனாங்க. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தது. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்க. என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போது அவன் நைட்டு தூங்கும்போது அவன் கனவுல அவனோட முதல் மனைவி பயமுறுத்துறான். நீ என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்க, நீ எப்படி 2வது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இவனுக்கு அடுத்த நாள் எந்திரிச்சு பயம் வருது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் இவன் அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணோட என்னெல்லாம் பேசுறானோ இதெல்லாம் கனவுல முதல் மனைவி அப்பப்போ தெரிவிக்கிறா. நீ இதெல்லாம் பேசுன, நீ இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்து. இவனுக்கு இது என்னடா பண்றதுன்னு ஒரு முடிவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு புத்த துறவியை போய் சந்திக்கிறான். அந்த புத்த துறவி அவனுக்கு ஒரு ஐடியா தராரு. அதுபடி இவன் செய்யறான். அடுத்த துறவியை சந்திச்சதுனால இவனுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கு. ஒரு தெளிவு வந்துடுச்சு. அடுத்த நாள் கனவுல அந்த முதல் மனைவி பயமுறுத்தும் போது இவன் கேட்கறான், இதை பாரு, நீ சும்மா பயமுறுத்தாத, நீ சொன்னபடி நான் கேட்குறேன். ஆனால் என் கையில் கொஞ்சம் கடலை இருக்குது, இதில் எத்தனை கடலைகள் இருக்குது அப்படின்னு நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் நான் கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்துடுறேன் இப்படின்னு கேட்கவும் அந்த முதல் மனைவி அந்த ஆவி அப்படின்றது அப்படியே முழிக்குது, திருச்சிருன்னு முழிக்குது. அதுக்கப்புறம் அது காணாமலே போயிடுச்சு. ஸோ முதல் மனைவி அப்படின்றது அவனோட கனவுல வந்தது அவனுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பயமும் குற்ற உணர்வும் தான். அதோட பிரதிபலிப்பு தான் அந்த மனைவி ரூபத்தில் ஒரு கனவா அவனுக்கு வெளிப்படுது. எப்போ தன்னோட கையில் இருக்கிற கடலைகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு அவனுக்கே தெரியாதோ அப்போ அவனுடைய ஆழ்மனதுக்கும் அது தெரியாது. அதனால அந்த முதல் மனைவியால் அதை ஆன்சர் பண்ண முடியல. ஈவன் அவனுக்கே அது தெரியாதனால அது ஒரு ஆன்சர் கிடைக்காது. எப்போ அவன் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டானோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கரைஞ்சு போயிடுச்சு, காணாமலே போயிடுச்சு. இது மாதிரி தான் பேய் ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்கள் எத்தனை வாட்டி தான் உங்களை பேய் அடிச்சிருக்குது சொல்லுங்கள்? எத்தனை வாட்டி உங்களை பேய் துரத்தி இருக்குது சொல்லுங்கள்? உங்களுக்குள்ள கற்பனைக்குள்ள இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்களா இமேஜின் பண்ணிக்கிறீங்கல்ல. எந்த பேயும் உங்களை எதுவும் பண்ணலை, எந்த பேயும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, ஜன்னல்ல இருந்து எந்த பேயும் உங்களை பார்க்கல. நீங்கள் உங்களோட கற்பனைக்கு அந்த சக்தியை கொடுக்குறீங்க. நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு சக்தியை வெளிப்படுத்தும். நீங்கள் நிறைய வருஷ கணக்காக இந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு சக்தி கொடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ அந்த சக்தி உங்களை மிரட்டுது. ஸோ இதை தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பயம் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனை நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பயம் தன்னாலே காணாமல் ஓடி போயிடும்.